ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. ஸ்ரீமத் பாகவதத்தை சாட்சாத் நாராயணன் பிரம்மதேவனுக்கு உபதேசித்தார். பிரம்மா நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் வியாசருக்கு உபதேசித்தார். வியாசர் சுகருக்கு உபதேசித்தார். சுகர் பரீட்சித்துக்கு உபதேசித்தார் என்கின்றது பாகவத சம்பிரதாய குரு பரம்பரை. பரீட்சித்துக்கு உபதேசிக்கும் பொழுதுதான் பகுஸ்ரோதாக்கள் கேட்டது. பல பேர்கள் கேட்டதுனாலே அதுக்கு பிறகு அவரவர்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்ற பிரகாரத்துல நாம் வரையிலும் அந்த பாகவத சம்பிரதாயம் வந்து கொண்டிருக்கு.
நாரதர் வியாசருக்கு சொன்னார். வியாசர் ஸ்ரீ பாகவதத்தை ஸ்ரீ சுகருக்கு சொல்லி வச்சார். சொல்லி வச்சார்னு சொல்றார். சுகம் அத்தியாபயாமாச நிவிருத்தி நிரதம் முனிகி. சொல்லி வச்சாருங்கிறார். அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு மட்டும் சொல்லலாம் இல்லையா? பாடத்தை சொல்லி வைக்கிறது ஒன்றும், அனுகிரகம் பண்றது ஒன்றும். குருவுக்கு அனுகிரகம் பண்ற சக்தி உடைய குரு பாடமா சொல்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிஷ்யனும் அதுக்கு அதிகாரியா இருந்துட்டான். ஆனால் குரு அனுகிரக மாத்திரத்தினாலே அவனுக்கு ஞானத்தை உண்டாக்கி விடலாமே. குருவும் சக்தி உடையவரா இருந்து சிஷ்யனும் அதிகாரியா இருந்துட்டா சொல்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அனுகிரக மாத்திரத்தினாலே வித்தியை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லாத குருவாக இருந்து, ஒரு கால் சக்தி இருந்தும் அதுக்கு பாத்திரமா இல்லாத சிஷ்யனா இருந்துட்டா அவனுக்கு தான் வித்யாபியாசத்தாலே சொல்லித்தரணும் அப்படிங்கிற அவசியம். உண்மையிலே குரு கிருபைக்கு சொல்லும் பொழுது அபியாசத்துக்கு லாய்க்கு இல்லாதவர்களை கூட கிருபையினாலே ஞானத்தை உண்டாக்கி விடுவார்கள் குருமார்கள். அப்படிங்கும் பொழுது அபியாசத்துக்கு லாயக்கானவன் உயர்ந்தவன், கிருபா மாத்திரத்துக்கு லாயக்கானவன் தாழ்ந்தவன் சொல்லிட முடியாது. குரு கிருபை, குரு அபியாசம் சாமர்த்தியம் உடையவன் கூட குரு கிருபையினால்தான் வித்தியில பூர்ணத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு. சுகர் அதிகாரி இல்லையா? சாட்சாது நாராயணனார் கூடிய வியாசருக்கு தான் அனுகிரக மாத்திரத்தினால வித்தியை கொடுக்க முடியாதா? அனுகிரக மாத்திரத்தினால கொடுத்து விடலாம் இல்லையா? சாட்சாது பகவான் நாராயணன் துருவனுக்கு சங்கஸ்பர்சத்தினாலேயே ஞானத்தை கொடுத்து விட்டார். பிரம்மதேவனுக்கு அத்தியாபனம் பண்ணல. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே என்று அனுகிரக மாத்திரத்தினாலே பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தார் சர்வேஸ்வரன். அதுபோல வியாசர் இப்பொழுது அனுகிரக மாத்திரம் வியாசர் சுகருக்கு பண்ணிவிடலாமே. ஆனால் அந்த சுகர சுகம் அத்தியாபயாமாச நிவிருத்தி நிரதம் முனிகி என்று சந்தை சொல்லி திருவை சொல்லி அத்தியாபனம் பண்ணி வச்சாராமே பாகவதத்தை. சுகர் எதில் உட்காந்துக்கிறாராம், பாகவதர் சொல்றாராம் ஜன்மாத்தியசேயதா 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 என்று இப்படி சொல்லி வச்சாராமே. ஏன் சொல்லி வச்சார் அப்படின்னு கேட்டால், அனுகிரக மாத்திரத்தினால ஞானத்தை உண்டாக்கி விட்டோமானால் பிரவச்சனம் பண்ற சுகம் போயிடுமே. சாமானிய வித்யா இருந்தா வேணா பிரவச்சனம் பண்றதுல சிரமம் இருக்கும். பிரம்ம வித்யை பாடம் சொல்றதே ஆனந்தம். அதுக்கு ஆசைப்படணும், கேட்கணும். சாஸ்திரங்களை பாடம் சொல்றதே ஆனந்தம். என்ன சூட்டிக்கா பிடிச்சிக்கிற பையனா இருந்து பூர்வபட்சங்கள் பண்ணினா அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் ஆனந்தம். அந்த பிரவச்சனம் பண்ணி அதை கேட்டு பாடமா சொன்னவாளுக்குத்தான் அந்த சுகம் தெரியும். அவர்கள் சளைக்கவே மாட்டார், களைக்கவே மாட்டார். மேலும் பாடம் சொல்றதுனால வித்தியானது இன்னும் அபிவிருத்தி ஆகிறது. படிப்பு மட்டும் படிச்சுட்டு இருந்தாளானா அவளுடைய வித்தியை பிரகாசம் இல்லாதபடி போயிருக்கும். பாடம் சொல்ற வியாஜத்திலே வித்தியை மறுபடியும் அனுசந்தானம் பண்ணிக்கிறதுக்கும், தான் தெரிஞ்சதுக்கு தனக்கு ஒரு பரீட்சை பண்ணிக்கிறதுக்கும், பிறருக்கு சொல்லும் பொழுது அது புங்கானுபுங்கமாக கிளம்புறதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பாடம் சொல்லணும். அதனால ஒவ்வொருத்தரும் வித்வானா இருந்தா போறாது, அத்தியாபகனா இருக்கணும். இருந்தானா தான் அவனுடைய பெருமை தெரியும். சாமானிய சாஸ்திர வித்தியிலேயே அப்படி இருக்குமானால், இப்பொழுது பிரம்ம வித்யை அப்படிங்கும் பொழுது ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா என்று அதை சொல்றதும் கேட்கிறதுமே ஒரு பொருள், சொல்றதும் கேட்கிறதுமாவே இருக்கணும். சொல்றாரு சுகம் அத்தியாபயாமாச நிவிருத்தி நிரதம் முனிகி. ஸ்ரீ சுகர் பாகவதத்தை நன்றாக பிரவச்சனம் பண்ணக்கூடிய சமர்த்தராயிட்டார். பிரவச்சன சமர்த்தனாகியும் கூட பிரவச்சனத்துக்கு எங்க வச்சுக்கலாம் என்று கிளம்பி போகலையா? ஒரு அரங்கேற்றம் கூட நடக்கலையா அவருக்கு பிரவச்சன சாமர்த்தியம் வந்தும் கூட. ஆனா என்ன செய்கிறார்? எப்பொழுதும் சனை சனிகி பாகவதம் பఠன்னே, தனக்கு தானே ஆத்மார்த்தமாகவே பாகவதத்தை படித்து கொண்டு ஆத்மார்த்தமாகவே சஞ்சரிக்கிறார். செடி கொடிகள், லதாவிருட்சங்கள், பசுபட்சிகள் எல்லாமே அவருடைய ஸ்ரோதா. வனாந்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். கிளி, மயில், குயில் எதை பார்த்தாலும் பாகவதம் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு மனுஷனை மதிச்சு ஏன் வரலேன்னா அதிகாரி இல்லையா? யாருக்கு போய் அவ்வளவு சுலபமாக பாகவதத்தை சொல்லிவிடுறது? எங்கேயாவது யாருக்காவது சொல்லலாமோ என்று ஆசைப்பட்டு வருவரான். நது பிக்ஷார்த்தம்ங்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள். ஒரு வீட்டு வாசல வந்து நிற்பராம் ஸ்ரீதர சுகாச்சாரியால். சன்னியாசிகள் பிக்ஷைக்கு வந்து நிற்கலாம். கோதோகன மாத்திர காலம். அந்த காலத்தில் சன்னியாசிகள் வாட்சி கட்டிக்காதவா.
அதனால டயத்தை பார்த்து கொண்டு வாசல வந்து நிற்க முடியாதுங்கிறதுனால கோதோகன மாத்திரம் எவ்வளவு நேரம் நிற்கலாம் நாராயணா என்று சொல்லிட்டு போயிடக்கூடாது. கிரகிணி பிட்சை எடுத்துன்னு வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு அவகாசம் அவளுக்கு கொடுக்கணும். அவளுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் நிற்கலாம்னா, மாடு கறக்கிறதுக்கு ஒரு பசுமாடு கறக்க எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் நிற்கலாம். ஸ்ரீசுகர் ஒரு வீட்டு வாசல வந்து நிற்கிறார், கோதோகன மாத்திர காலம் நிற்கிறார். எதுக்காக நிற்கிறார்? பரமஹம்ச தர்மத்தில் பிக்ஷாச்சரியம் சரந்தி என்று பிட்சைக்காக சஞ்சரிக்கலாம், அவளுக்கும் சரீர நிர்வாகம் உண்டு, ஆகையினால நிற்கலாங்கிறதுக்காக இருக்கிறாளோ அப்படின்னு கேட்டால் நது பிக்ஷார்த்தங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. பிட்சைக்காக நிற்கலையாம் அவர். ஏன் நிற்கிறானால் இவர்களுக்கு பாகவதம் சொல்லலாமோ அப்படின்னு ஆசைப்பட்டு, அங்கே சுவாமி பெரியவாள் வந்திருக்கிறேளே ஏதாவது சொல்லுமே என்று கேட்பாளோ அப்படின்னு நினைப்பார். அனாபிருஷ்டனாக சொல்லக்கூடாது. அவன் கேட்கிறானா என்று நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் பலகாரம் பண்ணிருப்பார்கள், பேப்பர் பார்த்துட்டு இருப்பார்கள், சமையலுக்கு கரிகான கத்தின்னு இருப்பார்கள், மளிகை சாமானுக்கு பைய எடுத்துன்னு போவார்கள், குழந்தை வச்சுன்னு கொஞ்சின்னு இருப்பார்கள். சரி, இந்த ஆத்துல எங்க பாகவதம் கேட்க போறா, இவர்கள் எங்க பாகவதம் கேட்க போறா என்று நீங்குவரா. ஒவ்வொரு கிரகமா நீங்கும் பொழுது என்ன துர்பாகியம். தேடியும் கிடைக்காத ஸ்ரீசுகர் தானா தேடி வந்து ஒரு வீட்டு வாசல சித்த நேரம் நின்று அவரை யாரும் விசாரிக்காதபடி பாகவதம் சொல்ற வாய்ப்பு கிடைக்காதபடி போனாரானா எவ்வளவு பெரிய நஷ்டம் அந்த கிரகஸ்தானுக்கு, எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னா அந்த நஷ்டம் இல்லையா. ஏனென்றால் எந்த வியாஜத்திலையும் அந்த திருவடி சித்த நேரம் அந்த வீட்டுல பட்டுதே அதுவே போருங்கிறார். தீர்த்தி குருவன்னு ததாசிரமம். அந்த ஆசிரமத்தை பாகவதன் சொல்ற வியாஜத்துல வந்து அவள் கேள்கிட்டம் கேட்காத போகட்டம், இவர்களுக்கு சொல்ல வேண்டாம். அவர் போனாலும் கூட அந்த வியாஜத்துல சற்று நேரம் அவர் நின்னார் இல்லையா, அந்த பாக்கியத்தை அந்த கிரகஸ்தன் பெற்றானே என்று சொன்னால். ஆனால் அத்தகைய ஸ்ரீசுகர் பாகவதத்தை லோகம் பூரா சொல்லணும்னு ஆசை இருந்தும் கேட்கிறதுக்கு அதிகாரியை தேடின்னு இருக்கிறார். ஸ்ரீசுகர் பரீட்சித்து ராஜனைத்தான் தேர்ந்து எடுத்து கேட்கிற அதிகாரியாக அவனுக்குத்தான் பாகவதன் சொன்னார் அப்படின்னு கேட்டது. சௌனகாதி பிரம்மர்ஷிகள் ஆச்சரியப்பட்டு சூதரை பார்த்து அந்த பரீட்சித்தினுடைய கதையை சொல்லுங்கள். பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரங்கிற கதையெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு கதையும் கேட்டவனுடைய கதையை சொல்லுங்கள்ங்கிறார். இவ்வளவையும் கேட்டானே ஒருத்தன், அவரு சலிக்காம சொல்றார், கிம் பூயகா ஸ்ரோதி மிச்சசி, கிம் பூயகா ஸ்ரோதி மிச்சசின்னு அவரும் சளைக்காம சொல்றார். இவனும் விஸ்தாராத் கதைய விஸ்தாராத் என்று இவனும் விஸ்தாரமாக சொல்லுங்கள், விஸ்தாரமாக சொல்லுங்கிறார். இப்படி ஒரு போட்டி போட்டு கொண்டு ஸ்ரோதாவும் வக்தாவும் அமைஞ்சாலே அப்பேற்பட்ட பரீட்சித்தினுடைய கதையை சொல்லுங்கள். அதுக்குன்னே பிறந்தானாமா, கதை கேட்கறதுக்குன்னே பிறந்தானா. உத்தமமான பாண்டவ வம்சத்திலே பிறந்தான். பாரத யுத்தம் பூர்த்தியாச்சு. துரியோதனன் பீமசேனனுடைய கதையினால அடிபட்டு கீழே கடக்கான். அஸ்வத்தாமா துரியோதனனிடத்துல வந்தான். பாண்டவர்களுக்கு பூண்டே இல்லாத பண்ணுவேன், வம்சமே இல்லாத பண்ணுவேன் என்று துரியோதனன் கிட்ட சொல்றார். உடனே துரியோதனன் சொன்னான், என்னோட கதை முடிஞ்சு விடுத்துறா, இனிமேல் நீ ஒரு க்ஷாத்திரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீயோ பிராமணன், உனக்கு என்ன ஆக வேண்டியது? இனிமேல் யாரு ராஜ்யம் ஆள போறானோ அவனை ஆசிரியிச்சு கொண்டு க்ஷேமமா இருக்கிறதுக்கு வழிய பார். எந்த விரோதம் எங்கள் நிமித்தமாக உனக்கு உண்டாச்சோ அந்த விரோதம் என் தலையோட போயிடுது. வம்சம் இல்லாம பாண்டவர்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு லாபம்னு நினைக்கிறையோ, அதுதானே எனக்கும் நஷ்டம். எங்க ரெண்டு பேருக்கு வம்சம் வெவ்வேறு இல்லையே, ஒரே வம்சம்தான் பாண்டவன், ஒரே வம்சம்தான் கௌரவன். அப்படிங்கும் பொழுது வம்சத்தை நாசம் பண்ணுவேனா? எனக்கும் தாண்டா அது வம்சம். என் பிள்ளைகள்லாம் பாரத யுத்தத்துல போயிட்டார்கள். இனிமேல் பாண்டவர்களுக்கு யாராவது பேரன் இருந்து கயாசாந்தத்திலேயோ மகாலய பட்சத்திலேயோ போய் தொலைகிறான் துரியோதனன், எனக்கு ஒரு காருணிக்கு தர்ப்பணம் பண்ணாதான் என் விஷயத்துல கருணை உண்டாகுமானால், அப்படி வம்சத்துல ஒரு குழந்தை எனக்கு இருக்குன்னு சொன்னால் அதுல எனக்கு சந்தோஷமே தவிர அதை நாசம் பண்ண நீ கிளம்பாதே அப்படின்னு சொல்லியும் கூட ஆனா அஸ்வத்தாமா துரோக சிந்தனையோட புறப்படுறான். பர்த்துப்ரியம் திரௌணிரிதி ஸ்ம பஸ்யந்தி கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் ஸ்ரீராம் சீ. நேர சிபிரத்துக்கு நுழைகிறார். அர்த்தராத்திரி, பாரத யுத்தம் முடிஞ்சு விட்டதுனால எல்லாரும் விசிராந்தி எடுத்திருக்கிறார்கள். அந்த சமயமாக திரௌபதியினுடைய 5 மக்கள் தூங்குகிறார்கள்.
தூங்கும் பொழுதே அவர்களுடைய தலையை வெட்டினான். சப்தம் கேட்டதும் திரௌபதி ஓடி வந்தாள். 5 பிள்ளைகள் தலை போய் கிடந்தா எப்படி இருக்கும் திரௌபதிக்கு? அலறாள். இந்த சப்தத்தை கேட்டு பார்த்தனும் வந்தான், பார்த்த சாரதியும் வந்தான். வீரப்பிரசுவாக இருக்கக்கூடிய அவளை அலறாள். அவளுக்கு வேறு என்ன சமாதானம் பண்ண முடியும்? அதனால வீரோச்சிதமான கர்ஜனையை பண்ணினான். எஸ்தே மாணினி புத்திரஹா, உன் பிள்ளைய யார் கொன்னானோ அவன் தலையை கொண்டு வரேன். வீரபத்னியா இருப்பதனாலே சமாதானம் அடைஞ்சாள். உடனே ரதத்துல ஏறினான். கோவிந்த பிரிய சாரதி, அப்பேற்பட்ட சாரதி அவனுக்கு. ஜல் ஜல் ஜல்னு ரதம் புறப்படுறது. பார்த்தனும் தீர்த்தனமாக புறப்பட்டு வரும்பொழுது அந்த அஸ்வத்தாமா எங்க ஓடிட முடியும்? எங்கு திரும்பினாலும் பார்த்த சாரதியை பார்க்கிறான். ஓட முடியல. தற்காப்புக்காக வேண்டி தன்னை காப்பாத்திக்கணும் என்று பிரம்மசிரசுங்கிற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான். பிரயோகம் தான் பண்ண தெரியும், அதை அடக்க தெரியாது. தன்னுடைய பிள்ளைக்கே அப்படிதான் பாடம் வச்சிருக்கிறார் துரோணாச்சாரியர். ஆனால் அர்ஜுனனுக்கு பிரயோகமும் சொல்லி கொடுத்திருக்கிறார், உபசம்மாரமும் சொல்லி கொடுத்திருக்கிறார். தன் பிள்ளையை விட ஒசத்தியா வச்சிருக்கிறார் அர்ஜுனனை. அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினதும் பிரதி பிரம்மாஸ்திரம் தொடாதபடியே, அர்ஜுனனுக்கு பிரதி பிரம்மாஸ்திரம் தெரியும், தொடாதபடியே கிருஷ்ணனை சரணாகதி பண்றான். பகவான் சொன்னார் பிரதி பிரம்மாஸ்திரம் போடுங்கிறான். கிருஷ்ணன் காப்பாத்தி விடுவான். ஆனாலும் அஸ்வத்தாமாவுக்கு கர்வம் பிடிச்சிடும். கிருஷ்ணங்கால விழுந்து பழைச்சான் என் பிரம்மாஸ்திரத்தை அப்படின்பா. பிரதி பிரம்மாஸ்திரத்தை போட்டு அதை அடக்கு அப்படின்றதும் பிரதி பிரம்மாஸ்திரத்தை போட்டான அர்ஜுனன் 2 பிரம்மாஸ்திரமாக சேர்ந்து லோகத்துக்கே நாசத்தை உண்டாக்கும்படியாக ஆயிட உடனே பகவான் 2 பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கும்படியாக செய்தான். 2 பிரம்மாஸ்திரத்தையும் அர்ஜுனனை அடக்கி விட்டான். பிடிபட்டுட்டான் அஸ்வத்தாமா. தர தர தரன்னு இழுத்துண்டு கசாப்பு கடையில ஆட்டை இழுத்துன்னு வர்றது போல இழுத்துன்னு வராளாம். தர்மராஜனுடைய சபை. தர்மபுத்தர் எதிரில வரும் பொழுதே மகாத்மாவான தர்மபுத்தருடைய எதிரில அபகாரியம் பண்ணின இவன் தலனிமிருந்து எப்படி வர முடியும்? வெட்கி வர. ததாகிருதம் பசுவத் பாசபத்தம் கும் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேனே நிரீட்ச கிருஷ்ணாபகிருதம் குரோசுதம் வாமஸ்வபாவா கிருபயானநாமச்சே. மன்னிக்கிறதுங்கிறது உயர்ந்த குணம். ஒரு தவறுதல் தெரிஞ்சும் அவன் தவறுதலை மன்னிக்கிறதுங்கிறது உயர்ந்த குணம். மன்னிக்கவே முடியாத தவறுதலை மன்னிக்கிறதுங்கிறது உயர்ந்த குணம். வெட்கி அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுதே யாரோ ஒரு பாபி, யாரோ ஒரு துஷ்டன் அப்படின்னு நினைச்ச இவள் மலையான தோஷம் அவனிடத்துல இருக்கும் பொழுது பிராமணனாயிருந்து கொலை பண்ணினான், தூங்குறவான கொலை பண்ணினான், வீரஹத்தி பண்ணினான், க்ஷத்ரியஹத்தி பண்ணினான். அப்படிங்கிற தோஷம் மலையான தோஷம் அவனிடத்துல இருக்கும் பொழுது, ஆனால் அவனை தோஷ புத்தியோடு பார்க்கலை திரௌபதி, குரு புத்திரான் அப்படின்னு பார்க்கிறாள். அது எப்படித்தான் இருக்குமோ தெரியல அந்த குணம். தோஷம் அயோக்கியன், என் பிள்ளைய கொலை பண்ணின பாவி, இவனா துரோகி அப்படின்னு அந்த கண்ணுக்கு பார்க்க தெரியல திரௌபதியினுடைய கண்ணுக்கு. குருபுத்திரன் பார்த்தாள் இல்லையோ. முச்சிதாம் முச்சிதாம் ஏஷா பிராமணோ நிதராம் குரு. துரோணருடைய புத்திரன், எந்த துரோணருடைய கிருபையினால நீங்கள் கையில காண்டீவத்தை தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கிறீரோ அவருடைய புத்திரன் இவரை வதம் பண்ணதுனால குருவையே வதம் பண்ணின பாபம் கிடைக்கும். அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருந்தா கூட வேண்டாம். இவனை கொல்லதுனால 5 மொழிகளை எழுந்துக்க போறாளா? 5 பொருளைகள் எழுந்துண்டா கூட இவனை கொலை பண்ண வேண்டாம். ஏனால் புத்திரனை இழந்த துக்கம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். இதுக்கு சமாதானமே கிடையாது ஒரு தாயாருக்கு. அத்தகைய துக்கத்தை நான் அனுபவிக்கிறதோடு இருக்கட்டும். இவனை பெற்றவள் இருக்கிறாளே வயசான கிழவி, துரோணருடைய தர்மபத்னி, அவளுக்கு வயசான காலத்துல ஒரு புத்திர சோகம் கொடுக்கறதுல எனக்கு என்ன லாபம்ங்கிறாள். அவளுக்கு இந்த புத்திர சோகம் வேண்டாம். நம்முடைய குரு பத்னிக்கு இந்த புத்திர சோகம் வேண்டாம். இவனை விட்டுடுங்கள் என்று சொன்னதோடு இல்லாதபடி, ஆனால் தர்மபுத்தருடைய பக்கத்தில் இருக்கிற திரௌபதி எழுந்திருந்து ஓடி வந்து சபையில இந்த துரோகிக்கு நமஸ்காரம் பண்றாளாம். கிருபயான நாமச்சே நமஸ்கரிச்சான் நாள். நாமச்சே நமஸ்கரிச்சான் நாள். பக்தியோடு நமஸ்கரிக்க முடியுமா? பக்தியோடு நமஸ்கரிக்க முடியுமா? ஏனால் இவனிடத்துல பூஜ்யத்துவம் இல்லையே. பிறகு என்னன்னா கிருபயான நாமச்சேகே, கிருபையினால நமஸ்கரிச்சான். போய் தொலைறான். ஏனால் அவன் பாபியா இருந்தா நாமும் பாபி ஆகணுமான்னு நாம் இருக்கிறபடி இருப்போம். அவன் மட்டிலும் மனச்சாட்சி உடையவனா இருந்தா குத்தும். இப்ப பண்ற நமஸ்காரமே அவன் நெஞ்ச குத்தும்.
நாம் பண்ணின காரியத்துக்கு என்ன குருபுத்திரனா நினைச்சு சேவிச்சாளே அப்படின்னு நினைச்சு அவன் மனசு திருந்தனம் இல்லையா? கிருபயானநாமசேகே. சபையில தன் பத்னியை புகழக்கூடாது, அந்த மரியாதை தர்மபுத்திரருக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட சபையில புகழறால் திரௌபதி, உன்னை தவிர வேற யார் இப்படி இருக்க முடியும்? சத்தியத்தை சொன்னாய், அவ்யலீகமானது சத்தியத்தை சொன்னாய், ஹிருதயத்தோடு சொல்றாய், தர்மத்தை சொல்றாய், நியாயத்தை சொல்றாய் என்று சந்தோஷப்பட்டார். ஆனால் பீமசேனன் இந்த பயலை விடக்கூடாது, கொலை பண்ணு அப்படிங்கிறான். பீமசேனன் இவனை இடம் கொடுக்க கூடாது, இவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறான். தர்மரோ விட்டுடுங்கிறார். 2 பேரும் அர்ஜுனனுக்கு மூத்தவன். அதனால 2 மூத்தவர்களுடைய முகத்தையும் பார்த்து என்ன செய்யலாம்னு கண்ணபிரான பார்க்கிறான். உடனே பகவான் சொன்னான், பிரம்மபந்து நஹந்தவ்யா ஆததாயி வதார்கணா, எதை வேணாலும் செய். 2ஐயும் சொல்றான். இவன் பிரம்மபந்து கொலை பண்ண கூடாது, ஆததாயி அவசியம் வதம் பண்ணலாம். அதாவது ஆயுதத்தோட நம்ம கொலை பண்ண வரவனை நாம் கொலை பண்ணலாம். இவன் ஆததாய், கையில ஆயுதத்தை எடுத்துன்னு வெட்ட வரவன ஆததாய், இவனை வதம் பண்ணலாம். கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னா பகவத்கீதையிலேயே கர்மாவா சன்னியாசமா நிர்ணயம் ஆகல. பேசுற பேச்செல்லாம் இப்படி இருந்தாக்க என்ன செய்யறது? ஆகினால இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா? ஒரே குடும்பத்துல 10 பேருக்கு பிரியமா பழகணும்னா அதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். கொலை பண்ணி விடுன்னு சொன்னா தர்மருக்கு விரோதமா போயிடும், கொலை பண்ணாதேன்னு சொன்னா பீமனுக்கு விரோதமா போயிடும். 2 பேரும் சொல்றது நியாயம், 2 பேரும் சொல்றது சாஸ்திரம். அர்ஜுன சந்தேகம் என்ன ஆறுதுன்னால், வாயால சொல்லித்தான் சந்தேகம் தீரணும்னு அவசியம் இல்லை. என் ஹிருதயம் அர்ஜுனனுக்கு தெரியும், அர்ஜுன ஹிருதயம் எனக்கு தெரியும். நாங்கள் சகிருதயமா பழகிற சிநேகிதர்களுக்கு வாயால தான் பேசணும்னு என்ன அவசியம்? அர்ஜுனன் கிருஷ்ண ஹிருதயத்தை புரிஞ்சுட்டான். அவரை அந்த அஸ்வத்தாமாவை வதம் பண்றதுல கிருஷ்ணனுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் பிறவி முதற்கொண்டு அவன் தலையில இருந்த ஒரு சூடாமணியை அபகரிச்சு கொண்டு அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டான். இத்தகைய சம்பவம் நடந்த பிறகு அவனுக்கு மனச்சாட்சி இல்லையா? தன்னை அவமதிச்சுட்டாருங்கிற ரோசத்தோட போனவன் உடனே உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்துல கடைசியாக இந்த வம்சத்துக்கு ஒரு குழந்தையா சிசுவா இருக்கு, அதுக்கு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிவிட்டார். உத்தரகுமாரி அபிமன்யுவனுடைய பத்னி, மகாவீரன் அபிமன்யு பாரத யுத்தத்துல அந்நியாயமாக 5 பேர்களால அடிக்கப்பட்டு போனான். அந்நியாயமாக ஒருவனை 5 பேர் வளச்சண்டி யுத்தம் பண்ணினாலாம் அபிமன்யுவன். இல்லாத போனா அவன் எதிர்த்திருக்கவே முடியாது. பால்யத்திலேயே பர்த்தாவை இழந்தாள் உத்தரகுமாரி. பர்த்தா போர்க்களத்தில் சாகும் பொழுதே இவள் பூர்ண கர்ப்பவதியாக இருந்தாள். கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்காக உயிரை வச்சிருக்கிறாள். இந்த வம்சத்துக்கு வாழ்க்கப்பட்டு இன்னும் 1 வருஷம் ஆகல. இந்த வம்சத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போவோம் என்று நினைத்து கொண்டு உயிரை வச்சிருக்கக்கூடிய அவளுக்கு அந்த கர்ப்பத்தையும் கலைக்கும்படியாக பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதும் உடனே யார சரணம் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த க்ஷணம் பாரத யுத்தம் பூர்த்தியாகி பகவான் துவாரகைக்கு புறப்படுவது வாசல்ல ஜயா விஜயீ பவா என்கின்ற கட்டிய வசனம் கேட்கிறது. ஆபத் பந்து இல்லையா? யாருன்னு இப்படி பார்த்தாலாம் துவாரகாதீசன். யார் எனக்கு சரணம்னு நினைக்கும் பொழுதே வாசல்ல வந்து நிற்கிறானே, இப்பேற்பட்ட பிரபு உண்டா? யார் எனக்கு சரணம்னு நினைச்சா அடுத்த க்ஷணம் வாசல்ல வந்து நிற்கிற பிரபுனுடைய காலில் வந்து விழுறாளாம். பால்ய விதவை வாசல்ல வரக்கூடாது, கர்ப்பிணி வாசல்ல வரக்கூடாது, ராஜஸ்திரீ வாசல்ல வரக்கூடாது என்கின்ற நியமங்களை மறந்து பகவான் திருவடியில விழறதுக்கு என்ன நியமம் என்று நினைத்து பகவான் அல்லவா வாசல்ல நிற்கிறவன். பாகி பாகி மகாயோகில் நீ தேவ தேவ ஜகத்பதே நானியம் ததபஜம் பஸ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ சரஸ்தப்தாய சோ விபோ காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாகாம். ரதத்தினுடைய காலில் வந்து விழுநாள், பிரபோ என் கர்ப்பம் காப்பாற்றப்படட்டும், வம்சத்துக்கு ஒரு குழந்தை இருக்கட்டும், பிரம்மாஸ்திரத்தை அமோகமாக்கணுமானால் என் சரீரத்தை பஸ்பமாக்கட்டும், ஆனால் சிசுவை காப்பாற்றினால். பகவான் துவாரகாதீசன் உட்கார்ந்திருக்கிறார். தாருகன் ரதத்தை ஓற்றான். கம்பீரமான குதிரை பறக்கிறது. ஒரு மெல்லிய குரல், நாதா என்ன காப்பாத்து அப்படிங்கிற குரல் கேட்டதும் தாருகன் ரதத்தை இழுத்தான். பிரபு இப்படி பார்க்கிறான். குழந்தைக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கு.
கீழே விழுந்து அலறதை பார்த்தான். ரதத்திலேன் தொப்புன்னு கீழே குதிச்சான். உத்தரகுமாரிக்கு அபயம் கொடுத்தார். சர்வயோகேஸ்வரன், சர்வலோகேஸ்வரன், யோகேஸ்வரன். உடனே அவளுடைய ஹிருதயத்துல அந்த சிசுவுக்கு வஜ்ர கவச்சமா நின்னுட்டான் பகவான். அந்த சிசுவை ரட்சித்தான். பிரம்மாஸ்திரம் மோகமாச்சு, கீழே விழுந்தது, வியர்த்தமா போயிடுது. எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது பிரம்மாஸ்திரம் வியர்த்தமாச்சுன்னு. பிரம்மாஸ்திரமும் வியர்த்தமாச்சினால் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியத் புருகூத்வகா. பகவானையும் தாண்டிண்டு ஒரு அஸ்திரம் விழுந்துடுமா? தானே கவசமாயிருந்து அந்த குழந்தையை காப்பாத்தினானாம். திரவுணி பாணஜ்வால தாக்கிட பாலுனிக்கு பிராணமிச்சின ஜகத்ராண ரட்ச கூடோ ஏடனுன்னாடோ பத்ராத்ரிவாசுடு. பத்ராச்சல ராமதாசர் ஆபத் பந்துவா ராமனை அழைக்கும் பொழுது இந்த கதையை சொல்றார். யாத்தனையோ பேருடைய ஆபத்து அவன் விலக்கினான். ஆனால் இந்த குழந்தை, இந்த வம்சத்துக்கு ஒரு குழந்தையாக இதை கொடுத்தானே, இந்த ஆபத்தை விலக்கினானே பகவான், இந்த குழந்தையை காப்பாற்றினான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.